பாருங்க இந்த கறி எல்லாம் இப்படி முறுமுறுப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? டேஸ்டா சும்மா செமையா இருக்க போது இப்ப சாப்பிடட்டா சாப்பிடறதுலாம் நிக்குது. ஏன் சொன்னா இப்படி சுட்டு சாப்பிடலாம் நிறைய நாள் முதல்ல எல்லாம் வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைஸ் இப்படி வடை சுட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மழை குளிருக்கு சூப்பரா இருக்கு. அவிச்சு சாப்பிடற விட இப்படி ஒரு முறை செய்து பார்க்கும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மழை காலம் வந்து தொடங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்கள்லயுமே வந்து சரியான மழை வந்து பெய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த மழை குளிருக்கு வந்து இதமா எதுவும் சுட சுட செய்து சாப்பிடணும்னு இருந்துச்சு. அப்ப நாங்கள் வந்து எங்களோட வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா சோளன் வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். அது இருந்துச்சு. அதை வச்சு நான் இன்றைக்கு சூப்பரா சோளத்துல வடை தான் சுட போறேன். அதுதான் இந்த காணொலியில நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்கும். அந்த சோளத்தை வச்சு நாங்க வடை சுட்டோம்னு சொன்னா நல்ல மொறுமொறுப்பா செமையா இருக்கும். அதை நாங்க சுட்டு சாப்பிட போறோம். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சோளத்தை வச்சு வடை சுடுறோன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வந்து நாங்க சோளன்ல வடை வந்து சுட போறோம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா 2 பெரிய சோளன் எடுத்துருக்கிறேன். பாத்தீங்க சொன்னா நல்ல உடன் சோளன். நேற்று தான் கடையில வந்ததா அப்ப உடனே வாங்கி கொண்டு வந்துட்டேன். இனி நாங்க இதை உரிச்சு அதுல இருக்கிற முத்துவலையெல்லாம் நாங்க எடுக்கணும். வடை சுடுறதுக்கு முதல் இந்த சோளன் மேல் தோல் எல்லாம் உரிச்சு நாங்க உள்ளுக்கு இருக்கிற சோளனை எடுத்து அதுக்கு பிறகு அந்த முத்தெல்லாம் எடுத்து ஒரு கோப்பைக்குள்ள வந்து நாங்க போடணும். வந்து சோளத்தை உரிப்போம். நல்ல பிஞ்சு சோளன், ஆக முத்தக்கூடாது சோளன் இந்த வடைக்கு. ஓரளவு நாங்க அந்த அவிச்சு சாப்பிட்ற பருவத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும் வடையும். பாருங்க சோளன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்ல பெரிய சோளன் பாத்தீங்களா? சோளண்ட தோலெல்லாம் உரிச்சு நல்ல சோளன் பாத்தீங்களா? நல்ல சோளன் முத்து ரெண்டுமே ஒரே அளவுலதான் இருக்கு. இனி வந்து இந்த முத்தெல்லாம் நாங்கள் எடுக்கணும். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. சில சோளத்துக்கு வந்து உள்ளுக்கு வந்து முத்து இருக்காது. வெளியில பார்க்க நல்ல பெருசா இருக்கும். ஆனா உள்ளுக்கு வந்து பொச்சாதான் இருக்கும். ஆனா இது வந்து நல்ல சோளம். என்ன சொன்னா நான் உரிச்சு பார்க்காம தான் வாங்கி கொண்டு வந்தேன்னா ஆனா நல்லதா இருக்குது. சோளத்துல இருந்து வந்து முத்து வந்து உடைச்சு எடுக்கிறோம். சோளத்தை வந்து பாதியா உடைச்சிட்டு இப்படி முத்து எடுத்தோம்னு சொன்னா இலகுவாக இருக்கும். நிறைய நாள் வந்து வீடியோ போடாதல கதையும் வருது இல்லை எனக்கு மறந்து போச்சு. பாத்தீங்களா அப்படி இருக்காங்க. இனி நாங்க எல்லாத்தையுமே உடைச்சு எடுத்துட்டு பார்ப்போம். சரியா? சோளம் பொத்தியில இருந்து சோளன் முத்தெல்லாம் நல்லபடியா உடைச்சு எடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குண்டு. பாத்தீங்களா? நல்ல வடிவா உடைச்சு எடுத்துட்டேன். எனக்கு தும்பு எல்லாமே எடுத்தேன்னு சொன்னா சோளத்துல வந்து தும்பு இருக்கு. அதெல்லாமே நல்ல வடிவா எடுத்துட்டு தான் முத்தை வந்து நாங்கள் உடைச்செடுக்கணும். இனி இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவா தண்ணியில கழுவிட்டு நாங்க மிக்சி கப்பில போட்டு நாங்கள் எப்படி பருப்பு வடைகள்லாம் அரைச்செடுப்போமோ அந்த நறுவ அதே போல கொஞ்சம் நறுவ இருந்தா தான் நாங்க பொரிச்செடுக்கும் போது நல்ல மொறுமொறுப்பா வந்து இந்த சோளம் வடை வந்து வரும். இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நாங்கள் கழுவி இந்த மிக்சி கப்புக்குள்ள போடுவோம். நீங்க வேணும்னு சொன்னா பொத்தியோடையுமே வந்து கழுவிட்டு முட்டை உடைச்சு எடுக்கலாம். வடிவகரிக்கு புளிஞ்சிட்டு போடணும். சொன்னா தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப வந்து நல்ல வடிவா கழுவி மிக்சி ஜோக்ல வந்து போட்டு வச்சுக்கிறேன். இதோட வந்து உப்பு சேர்க்க போறேன். தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு போடுங்க, இல்ல கல் உப்பும் போட்டாலும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு உப்பு நாங்க வேணும்னு சொன்னா இப்ப எனக்கு ஆனாட்டே கொஞ்சம் உப்பு வந்து சேர்ப்பேன். இனி வந்து இத நறுவல அரைச்செடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா சோள முத்தை வந்து அரைச்செடுத்து கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா? இல்ல கொஞ்சம் நறுவல தான் அரைச்செடுத்துருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வேற இந்த வடைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம்.
பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சுக்கிறேன். அதோட வந்து பச்சை மிளகாய், நீங்க வேணும்னு சொன்னா செத்த மிளகாய் இல்ல கட்டத்தூள் எது வேணாலும் போடலாம். அதோட உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி வந்து வாய்க்கு வந்து நல்லதா, அதால வந்து உள்ளி சேர்க்கிறேன். நீங்க வேணும்னு சொன்னா இஞ்சியும் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப வந்து நாங்கள் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இந்த அரைச்சி வச்ச சோளத்துக்குள்ள போட போறோம். முதல் கருவேப்பிலை, பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், பெருஞ்சீரகம், அதோட உள்ளி. இனி இவ்வளவுத்தையும் சேர்த்து நல்ல வடிவா குழச்செடுப்போம். நாங்கள் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் குழச்சிட்டு உப்பு பார்த்துட்டு காணாடி கொஞ்சம் உப்பு வந்து சேர்ப்போம். நல்ல வடிவா குழைக்கும். இப்ப வந்து உப்பு பார்த்தனா உப்பு வந்து கொஞ்சம் காணாம இருக்கு, அதால கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கிறேன். உப்பில் அடிக்கி டேஸ்ட் இருக்காது, அதுக்காண்டி தான். இனி வந்து இப்ப வடைக்கு வந்து நல்ல வடிவா குழைச்சி எடுத்துட்டேன். இனி இதை இப்படியே வச்சுட்டு நீ அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நாங்க ஒவ்வொரு வடையா தட்டி போடுவோம். வந்து அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. இனி எண்ணெய் சட்டியை எடுத்து அடுப்புல வைப்பேன். நான் வந்து அடுப்புல சமைச்சே இப்ப நிறைய நாள், இப்ப 2 மாதத்துக்கு மேல நான் சமைக்கவே இல்லை. இப்போ இந்த எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வைப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இது நாங்கள் ஒவ்வொரு வடையா தட்டி போடுவோம். பருப்பு வடைக்கு எப்படி தப்புவோமோ அதே மாதிரியே தட்டி போடுவோம். ஓ, அப்பதான் நல்ல முறுமுறுண்டு வரும். நாங்க வந்து வளமையா இந்த சோளத்தை வந்து அவிச்சுதான் சாப்பிடுவோம். என்ன ஆனா இப்படி வடை சுட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மழை குளிருக்கு சூப்பரா இருக்கு. இனி வந்து அப்படியே எண்ணெய் சட்டிக்க போடுவோம். சரிங்க. இது வந்து நிறைய வடை வந்து ஒரு சட்டிக்குள்ள வந்து போடக்கூடாதுன்னு சொன்னா இப்ப இந்த ஒண்டி ஒரு ஒட்டுப்படைக்க சில நேரம் வடை வந்து உடைய பார்க்கும். அதால 2-3 வடையா போட்டு நாங்க பொரிச்சு எடுப்போம். பெரிய சட்டி என்ன போடலாம்? ஓ, இது எங்கட சின்ன சட்டி தானே. 4 போடலாம். 3 போடலாம். என்ன 3 போடலாம். வடையும் வந்து நல்லா பொரியணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச அப்புறம்தான் மற்ற பக்கம் வந்து திருப்போணும். இல்லாட்டிக்கு என்னன்னு சொல்றேன், அந்த வடையெல்லாம் உடைஞ்சிடும். அதுக்காண்டிதான் பாருங்க, இந்த மாதிரி சிவத்திருக்கண்டு வடை நல்ல கலர், அந்த வித்தியாசமான கலர் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் லேட்டா இருந்தேன் சொன்னா, இது கொஞ்சம் அவிய லேட்டா இருந்தானே, அதால 2 பக்கமே மாறி மாறி திருப்பி விடணும். அப்பதான் நல்லா வேகும். பாத்தீங்களா, ஒண்ணுமே உடையவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நல்லபடியா ஒட்டி இருக்கு. அப்படியே மெல்ல மெல்ல பிரிச்சு விடணும். நல்ல கலராவும் இருக்கு. ஏன்னு சொன்னா அவிச்சாலே மஞ்சள் கலரா தான் இருக்கு. அவிச்சு சாப்பிடுறத விட இப்படி ஒரு முறை செய்து பார்க்கணும். என்ன எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமா நாங்க எப்பவுமே செய்து சாப்பிடணும். எனக்கு மாசதான் நிறைய சமையல் வீடியோ எல்லாம் செய்து போடணும்னு நான் வந்து டைம் வந்து கிடைக்கிறே இல்லை, அதால வந்து போடுறே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையா வீட்டை நிக்கிறபடியா இன்னைக்கு செய்வ மாட்டேன். என்ன அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா மழையும் வரப்போகுது, விடிய பெஞ்சு அதோட நின்றுட்டு இப்ப திருப்பி வரப்போகுதுன்னு சொன்னா இருட்டி கொண்டு வருது. அதுக்குள்ளே நாங்க வடையை வந்து சுட்டு எடுத்துருவோம். இப்ப வந்து வடை நல்லா பொரிஞ்சு பாருங்க, இப்படி பொன் கலர்ல இருக்குண்டு. நல்லபடியா எண்ணெயை வடிச்சிட்டு சட்டிக்குள்ள போடுவோம். நல்ல கலரா இருக்கு. மஞ்சள் கலர்ல, அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல உடன் சோளம் மண்டபடியா இந்த மஞ்சள் கலர்ல வந்து இருக்குது. நாங்க மெட்டையுமே தட்டி போடுவோம். வாசமாவும் இருக்கு வடை.
எப்படி இப்ப வந்து சோள முத்துல வந்து நல்ல வடிவா மொறு முரண்டு சூப்பரா வடை சுட்டு முடிஞ்சது. வாசமாம இருக்கு, நல்ல மொறு முரண்டும் வந்திருக்கு. நீ சாப்பிடணும். இப்ப வந்து சோழன்ல வந்து நல்ல வடிவா மொறு முரண்டு வடை வந்து சுட்டெடுத்து வச்சிருக்கிறேன். வாசமே வந்து மூக்க துளைச்சு கொண்டு இருக்குது. என்ன வந்து இப்ப சாப்பிட போறேன்னு எனக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. இப்ப வந்து நான் ஒரு வடை எடுத்து சாப்பிட போறேன். அதுக்கு முதல் பாருங்க இப்படி மொறு மொறுப்பா இருக்குன்னு சொல்லி பாருங்க, இந்த கறியெல்லாம் இப்படி மொறு மொறுப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? டேஸ்டா சும்மா செமையா இருக்க போது. இப்ப சாப்பிடட்டா? சாப்பிடுறதுலாம் நிக்குது. ஏன்னு சொன்னா இப்படி சுட்டு சாப்பிடலாம் நிறைய நாள். முதல்ல எல்லாம் வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்து சாப்பிடுறது. இப்ப வந்து சாப்பிடுறதே இல்ல. அப்ப நிறைய நாள் இப்படி செய்திருக்கிறேன் தானே, அப்ப சாப்பிட போறேன். வேற லெவல். பருப்பு வடையே தோத்துடும் இந்த சோளம் வடைக்கு, தெரியுமா? அதுல டேஸ்டா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். உள்ளுக்கெல்லாம் அப்படி வேக இருக்குன்னு வேங்க, எல்லாம் வெந்து சூப்பரா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வீட்டுக்கு யாரும் வெறி நம்ம சொல்லுங்க அப்ப வர்றதுக்கு நாங்க வடை சுட்டு வச்சிருக்கோம். ஆனா ஒரு தடமே வந்து கண்டுபிடிக்க மாட்டேன் நாங்கள் என்னதுல வந்து வடை வந்து சுட்டுருக்கோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குது. நீங்க சாப்பிட்டா போறீங்களா? வேண்டும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்களும் வந்து வீட்டுல ஒரு முறையாவது இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்க அவிச்சு சாப்பிடுறதை விட இப்படி சுட்டு சாப்பிட்டா சுவை வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.